போட்டித் தேர்வுகள் தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் கம்மிங் ஏஇ 2026க்கான ஒரு நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்டு அந்த பேட்சோட பேர் கூட ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 20th வந்து நம்ம 28 அதில் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ எல்லோரும் நல்லபடியாக எழுதியிருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பிரான்ச்சஸ்லேயும் நம்ம அந்த ஸ்காலர்ஷிப்பை கண்டக்ட் பண்ணோம். ஸோ நிறைய மாணவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தீங்க. அண்டு அதுக்கான ஆன்சர் கீயை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுக்கான ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். அண்டு இந்த பேட்சுக்கான ரிசல்ட்ஸ் அண்டு இந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட், சரிங்களா, இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கான இந்த ரிசல்ட்ஸ் அண்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் ஜேடிஓக்கு படிச்சுட்டு இருக்கிற இந்த டயத்தில் இந்த கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். சரி, நேராக நம்ம வந்து லைவ் செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மெகா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். கொஷின் நம்பர் 1, which of the following not considered in a plinth area estimate method? ஓகே, ஸோ plinth area மெத்தட் எஸ்டிமேட் மெத்தடில் கீழ்கண்ட எதை நம்ம வந்து என்ன செய்யணும், கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் அந்த கோர்ட் யார்டு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ கோர்ட் யார்டு அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ கோர்ட் யார்டு முற்றம் சொல்லுவாங்க தமிழில். அந்த முற்றத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிளிந்த் ஏரியாவில் நமக்கு வராது. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். இது எல்லாமே என்ன செஞ்சிடும், பிளிந்த் ஏரியாவுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இது ஒரு ஈஸியான சிம்பிள் கொஸ்டின்ஸ், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், யூஸ்ஃபுல் பார்ட் ஆஃப் த லிவபிள் ஏரியா அண்ட் எ பில்டிங் இஸ் நவுன் அஸ். ஒரு பில்டிங்கில் லிவபிள் ஏரியா, ஐ மீன் லிவபிள் ஏரியா நம்ம இருக்கக்கூடிய, சரிங்களா, இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கார்பெட் ஏரியா. இருக்கக்கூடியது கார்பெட் ஏரியா. மூவ்மெண்ட்ல இருந்தால் சர்க்குலேஷன் ஏரியா. சரியா? ஸோ பிளிந்த் ஏரியா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஹரிசாண்டல் சர்க்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சர்க்குலேஷன்ல ஹரிசாண்டல் வந்துடும். ஸோ மூவ்மெண்ட்ல இருந்தால் என்னது, சர்க்குலேஷன். சரியா? ஸோ நம்ம இருக்கக்கூடியது வந்து என்னது அப்படின்னா கீழே கார்பெட்னா ஒரு தரை விருப்பம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தரை விரிப்பாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பெட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு லிவபிள் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ அப்போ கார்பெட் ஏரியா. ஓகே, ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, த சென்டர் லைன் மெத்தட் இஸ் யூஸ்வலி அடாப்டட் ஃபார் த எஸ்டிமேட்டிங் ஆக்டாகனல் பில்டிங், சர்க்குலர் பில்டிங் அண்ட் ஹெக்ஸாகனல் பில்டிங், ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டைப் ஆஃப் த பில்டிங். சரியா? ஸோ நீங்கள் எஸ்டிமேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்டர் லைன் மெத்தட் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ சென்டர் லைன் மெத்தடுங்கிறது எனி டைப் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தானே, அந்த எஸ்டிமேட் பண்ணுறது தானே. ஸோ அதனால ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே கரெக்ட். ஓகேவா? அடுத்து பார் சார்ட். அடுத்து வந்து என்னது, பார் சார்ட். பார் சார்ட்டுங்கிறது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, அந்த பார் சார்ட் அப்படிங்கிறது எதற்கும் வரையப்படுகிறது அப்படின்னா டைம் அண்ட் ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ டைம் அண்ட் ஆக்டிவிட்டி அதுதான் என்னது அப்படின்னா பார் சார்ட். இதுவும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியா? ஒரு கிராஃபிக்கல் சார்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, சிபிஎம் ஸ்டாண்டர்ட் ஃபார். சிபிஎம் என்றால் என்ன? சி ஃபார் கிரிட்டிக்கல், பி ஃபார் பாத்து, எம் ஃபார் என்னது, மெத்தட். ஓகேவா? அதாவது சிபிஎம். ஓகே, ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெர்ட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்டட் கிடையாது. பெர்ட் இஸ் அன் ஈவெண்ட் ஓரியன்டட். சொல்லப்படுதுங்களா? பெர்ட் என்பது எதை சார்ந்தது, ஈவெண்ட் ஓரியன்டை சார்ந்தது. சரியா? அண்ட் சிபிஎம் இஸ் அன் ஈவெண்ட் ஓரியன்டட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா சிபிஎம் இஸ் அன் ஆக்டிவிட்டட் ஓரியன்டட். சரியா? ஸோ அடுத்து சிபிஎம் இஸ் ஆக்டிவிட்டி ஓரியன்டட் அண்ட் அடாப்ட் த ப்ராப்ளமேட்டிக் அப்ரோச் கிடையாது. சரிங்களா? ஸோ ப்ராப்ளமேட்டிக் அப்ரோச்சுங்கிறது எதில் வந்துடும், போர்ட்டில் தான் வரும். சரியா? போர்ட்டுங்கிறது தான் என்னது, ப்ராபபிலிட்டி அப்ரோச். சரிங்களா? ஸோ அப்போ டிங்கிற ஆப்ஷன் பாருங்க, போர்ட் இஸ் an ஈவெண்ட் ஓரியன்டட், ரைட், அண்ட் அடாப்ட் த ப்ராபபிலிட்டி அப்ரோச். ரெண்டுமே என்னது தான், கரெக்ட் தான். சரியா? ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இஃப் T0, TP and TL is represented by the obsmatic, psmatic and mostly likely time estimate, the expected time of the completion of the activities is given by அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தை வந்துட்டுனாங்க. அதுக்கான ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். T0 + 4TL and TP divided by என்னது 6 அப்படிங்கிறது. ஓகே, இது டேரக்ட் ஃபார்முலா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ ஜேடிஓ எடுத்துட்டாலும் சரி, ஏஇ எடுத்துட்டாலும் சரி, எனி டைப் ஆஃப் த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ல இது கேட்பாங்க அதிகமாக. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன், இதான் மெயின். ஸோ பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் போ த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் த டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிபி மைனஸ் T0 டிவைட் பை 6 அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா. இது டேரக்ட் ஃபார்முலா. சரியா? ஓகேவா? ஸோ பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கவ் எதில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகே, கீழே உள்ளதில் எது கரெக்டானதுன்னு கேட்குறாங்க.
So brick area paid in 1,000, right? Cement is paid on a per 50 kg bag. One bag is on a 50 kg, right? அடுத்து lime is paid for quintal, right? Okay va? So அப்போ option D is on a right answer. Okay. So அடுத்து 10th question பாருங்க, the process of ascertaining the value of the property keep in a view economics of the investment is termed as அப்படின்னு சொல்றாங்க. So economics of investment அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்து process of assessing the value பாத்துக்கோங்க. சரியா? So அப்படினா என்ன வந்துரும் நமக்கு? Valuation. அப்படினா என்ன வந்துரும் நமக்கு? Valuation அப்படின்னு சொல்லி வந்துரும். Okay. The total cost of the construction in a including all expenditure incurred from the beginning up to the end of the completion of the work. The end of the completion of the work அப்படிங்கிற வார்த்தையும் அதே மாதிரி டோட்டல் காஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தையும் நீங்க மீன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதுல வந்துரும் அப்படின்னா கேபிட்டல் காஸ்ட்ல வந்துரும். சரியா? புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா டெப்ரிசியேஷன்ல வந்துரும். ஓகே. சோ டெப்ரிசியேஷன்ல வரக்கூடியது என்னது? புக் வேல்யூ. அப்ராக்சிமேட் காஸ்ட்ங்கிறது எஸ்டிமேஷன்ல வந்துரும். சரியா? சோ அதனால வந்து அதை நம்ம பார்க்கறதுல டைப் ஆஃப் எஸ்டிமேட்ல போயிரும். நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காசுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அது கேபிட்டல் காஸ்ட். நான் ஒரு மூலதனம், சரிங்களா? ஒரு மூலதன ரூபாயை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ அடுத்து பர்சன் ஹூ டேக் த லோன்ஸ் இஸ் நவுன் as அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ லோன் வாங்கக்கூடியவருக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்றாங்க. சோ மார்டேஜர். ஓகேவா? சோ அப்ப லோன் வாங்கக்கூடிய எந்த பொருளை வைத்து அவர் லோன் வாங்குறாரோ அது பேர் என்னது? மார்டேஜ். ஓகே. சோ அதனால இது வராது. சோ வாங்கக்கூடியவர் தான் கேட்டிருக்காங்க. நம்ம மார்ச்சார். அடுத்து ஃப்ரீ ஹோல்டு, லீஸ் ஹோல்டு. சரியா? சோ லீசர் அப்படிங்கிறது உங்களுக்கு குத்தகைக்கு எடுக்கிறது. ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி, லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டிலாம் வந்து லீஸ்ல வந்துரும். சரியா? சோ அதனால அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சரியா? அடுத்து a creating fixed amount. சரியா? fixed amount from the gross rent or income in a set aside annually to accumulate the cost of the construction when the building life is over is called அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ fixed amount of the gross rent income. சரிங்களா? ஒரு பில்டிங்க்கு குறிப்பிட்ட தொகை என்ன செய்யப்படுது அப்படின்னா சேமித்து கொண்டே வரப்படுகிறது எவ்ரி இயர்லயும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சேமித்துக்கிட்டே வாரோம் அப்படின்னாவே அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? நமக்கு சிங்கிங் ஃபண்டா தான் இருக்கும். சரியா? ஓகே. சோ அடுத்து பாருங்க, ஒரு சின்ன ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. டைப் ஆஃப் டெப்ரிசியேஷன் எத்தனை? 3 மெத்தட்ல பண்ணுவோம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் மெத்தட், சிங்கிங் ஃபண்ட். ஸோ இதில் கொடுத்துருக்கானது கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் மெத்தடுக்கான ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. அது கரெக்டா இல்லையான்னு எதை பார்த்து நம்ம தான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா வந்து நமக்கு என்னது? D = 1 - S/C power 1/n, S for the salvage value, C for the original cost, N for the life of year of the building. ஓகே. சரியா? ஸோ அடுத்து ஹைட்ராலஜி இஸ் நெசசரி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் ஃபார். ஹைட்ராலஜி எதற்கு பயன்படுத்தப்படுது? ஒரு சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து ஹைட்ராலஜி எதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிசைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த இரிகேஷன் ஸ்ட்ரக்சர். எஸ், ஏன்னா ஹைட்ராலஜினாவே நீரை பற்றியது தான். அப்போ டிசைனிங் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த என்னது? இரிகேஷன் ஸ்ட்ரக்சருக்கும் கண்டிப்பாக வரும். ஓகேவா? அது என்ன டைப் ஆஃப் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்னாலும் கொடுக்கலாம். சரிங்களா? டைவர்ஷன் கட்டாக இருக்கலாம், கேனலாக இருக்கலாம். ஸோ எதனாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஹைட்ராலஜி அனலைசிஸ் தேவை. அடுத்து டிசைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரிட்ஜ் அண்ட் கல்வர்ட்ஸ். கல்வர்ட்ஸுக்கும் நமக்கு என்னது? கண்டிப்பாக தேவை. சரிங்களா? சிறிய வாய்க்கால் பாலங்கள்லாம். ஸோ அடுத்து வந்து ஃப்ளோட் கண்ட்ரோல் ஒர்க்ஸ். சரிங்களா? ஃப்ளோட் அப்படின்னு சரிங்களா? ஸோ வெள்ளம் இருக்கியா? வெள்ளமும் எதுவோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஹைட்ராலஜியோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன் ஏ ரைட் ஆன்சர். ஓகே. அடுத்து the science which deals with the origin, property, distribution and circulation of the water from water of the earth is known as அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அது ஹைட்ராலஜி. அப்போ வந்து என்னது? ஹைட்ராலஜி. ஓகே. அடுத்து the water year in India between அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் இயருங்கிறது இப்போ லாஸ்டா முடிஞ்ச ஏஐல கூட நம்ம கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாப்போமா? ஸோ வாட்டர் இயருங்கிறது நமக்கு என்ன தெரியும்? ஜூன்ல இருந்து மே வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? டேட் வைஸா கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால இது நமக்கு ஏஐல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சரியா? ஓகே. ஜூன் டு மேங்கிறது வாட்டர் இயரா கால்குலேட் பண்றோம் இந்தியாவில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இமேஜினரி லைன் ஜாயினிங் ஈக்குவல் டேஷ் இஸ் நவுன் as ஐசோ ஹைட்டல். ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னாவே அது எதோட ரிலேட் பண்ணது அப்படின்னா ரெயின்ஃபாலோட ரிலேட் பண்ணது தான். சரியா? ஐசோ ஹைட்டல் மேப்ஸ், தெய்சன், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபால், மிஸ்ஸிங் ரெயின்ஃபால் டேட்டாலாம் வந்துடும். சரியா? ஸோ அதில் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, சாரி மிஸ்ஸிங் வராது, ஐ மீன் கம்ப்யூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் டேட்டா. சரியா? ஸோ அதில் வந்துடும். ஓகே. ஸோ அடுத்து வந்து ரெயின் காஜஸ் ஷுட் பி ஜென்ரலி ஃபிக்ஸ்டு. சரிங்களா? எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஒரு ரெயின் காஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்பேஸ்ல தான். வெட்ட வெளியில ஃபிக்ஸ் பண்ணா தானே எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வெட்ட வெளியில ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதுதான் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, போன இயல்பை காட்டிலும் இவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதை வச்சு தான் சொல்றாங்க அப்படின்னா வெட்ட வெளியில ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெயின் காஜஸ் ஸ்டேஷனை வச்சு தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பாரிக்கல் ஃபார்முலா பாருங்க, டிக்கன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிக்கன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். B = C × A⁴. ஓகே, இதுவும் கேட்டிருந்தாங்க.
அடுத்து impermeable formation which the neither the contain the water nor transmit the any water. சரிங்களா? ஸோ தண்ணியும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் தண்ணி என்ன செய்யாது, டிரான்ஸ்மிட் பண்ணாது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அக்கிஃபீஜ். சரியா? ஸோ அடுத்து ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன் விச் நாட் ஓன்லி ஸ்டோர் த வாட்டர் பட் ஆல்சோ ஈல்டு த சஃபிஷியன்ட் இஸ் நவுன் அஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நான் வாட்டர் ஸ்டோர் பண்ணாது, அப்போ அதுக்கு பேர் என்னது, அக்கிஃபேர். சரிங்களா? அது பேர் என்னது, நமக்கு அக்கிஃபேர்ல வந்துடும். ஓகே, ஸோ அக்கிக்ளூட் அப்படின்னா என்னது பார்த்தீங்க அப்படின்னா a compact bed of the impervious material between the aquifers அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரியா? ஸோ இதுவும் ஒரு சிம்பிளானது தான். சரியா? ஸோ இதெல்லாம் டைரக்டா ஆன்சர் பார்த்தாவே சொல்லிடலாம். அடுத்து the contract which the contractor undertaken the execution of a work to complete in all the respects within the specified time frame for the fixed amount. ஒரு குறிப்பிட்ட தொகையில ஒரு கான்ட்ராக்டர் ஒரு ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறாருன்னா அவருக்கு பேர் என்ன, அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லம்சம் கான்ட்ராக்ட். சரிங்களா? ஸோ லம்சம் கான்ட்ராக்ட் அப்படின்னா குத்து மதிப்பாக தோராயமாக உள்ள அந்த அமௌண்ட்டுகளை பற்றி சொல்றது. ஓகே, ஸோ அடுத்து a real fluid, வார்த்தையை பார்த்துக்கோங்க, a real fluid in which the shear stress is directly proportional to the rate of shear strain அப்படின்னு சொல்றாங்க. ஸோ shear stress is directly proportional to the rate of shear strain. ரியல் ஃப்ளூயிட் இதான் மேட்ரு. ஸோ ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னாவே அது கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும்னா possess the viscosity. சரியா? ஸோ அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா நியூட்டனியன் ஃப்ளூயிட்ல வந்துடும். ஓகேவா? அடுத்து கினமேட்டிக் விஸ்காசிட்டினா என்னது, டைனமிக் பை என்னது, டென்சிட்டி. அதான் கினமேட்டிக் விஸ்காசிட்டி. இதனுடைய அழகுல ஸ்டோக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த கேபிலரி ரைஸ். வாட் இஸ் த கேபிலரி ரைஸ்? சரிங்களா? ஒரு டியூப்ல வந்து தண்ணி மேலையும் கீழே இறங்குறது தான் கேபிலரி ரைஸ் அண்ட் ஃபால்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கேட்டுக்கிறது ரைஸ். சரியா? ஸோ ரைஸ்னா என்ன வரும், 4 சிக்மா பை ரோ ஜிடி. இது டைரக்ட் ஃபார்முலா. ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த ஜிடி ஓகே எதிர்பார்க்கலாம். அடுத்த பினோமெனா ஆஃப் a rise and fall of the liquid in a surface in a small tube relative to the adjacent general level is liquid is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது, கேபிலாரிட்டி. அதுக்கு பேர் என்னது அப்படின்னா கேபிலாரிட்டி அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, ஸோ அடுத்து which is the increasing the temperature. ஸோ டெம்பரேச்சர் ரிலேட் டு த விஸ்காசிட்டி. நல்லா கேட்டுக்கோங்க, விஸ்காசிட்டியை பொறுத்த மட்டும் டெம்பரேச்சர்ல விஸ்காசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்யூட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒன்ஸ் லிக்யூட் டெம்பரேச்சர் will be increases, the viscosity will be increases. when the gaseousல பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். when the gaseous stageல the temperature will be increases, the viscosity will be decreases. ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, the liquid is decreases and the while the gaseous என்னது increases. இவன் கொடுத்துருக்கிற அந்த கான்செப்ட்லேயே பார்த்துட வேண்டியதுதான். சொல்ற புரியுதா? ஓகேவா? ஸோ லிக்யூட்ல பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது, கேசியஸ்ல மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும்னா சேஞ்சஸ் இருக்கும். சரியா? பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க டிகிரீஸ் ஆனா இங்க என்ன செஞ்சிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்க விஸ்காசிட்டி குறையுதுன்னா கேசஸ்ல என்ன செய்யும் அப்படின்னா டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீசஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால இது ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வாட் இஃப் த ஏரியா ஆஃப் த பிளேன் சர்ஃபேஸ் ஏ ஹெச் இஸ் த டெப்த் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் த பிளேன் ஏரியா பிலோ த லிக்யூட் ஃப்ரீ சர்ஃபேஸ் then the what the hydrostatic pressure on a plane surface is equal to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்னுடைய சிம்பிளா ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷருக்கான ஃபார்முலா வந்து என்னது, WH x bar. சரிங்க, h bar. அடுத்து பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் த ப்ரெஷர் இன்க்ளைன்டு பிளேன், அதான் முக்கியமானது. ஸோ h bar is equal to y bar plus என்னது IG sin square theta divided by AY bar அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ அடுத்து the law which is that the rate of increase the pressure in a vertical direction is equal to the weight density of the fluid at the point is called a hydrostatic law. சரிங்களா? so vertical distance fluid at the point அப்படினாவே அது என்னதான் hydrostatic law தான். சரியா? so fluid characteristics like a velocity, pressure etc does not change with the space. சரிங்களா? so velocity, pressure இதெல்லாம் வந்து ஸ்பேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகலைன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளூயிடுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் யூனிஃபார்ம் ஃப்ளோ. சரியா? ஸோ இதே இது வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னன்னா ஹைட்ராலஜிக்கல் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை எ ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ ஹைட்ராலஜிக்கல் ஈக்குவேஷன் என்னது, P is equal to E plus R. ஸோ ஈங்கிறது என்னது எவாபரேஷன், ஆருங்கிறது ரன் ஆஃப். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ அடுத்தது சைடு ஸ்லோப் ஆஃப் த எம்பாக்மெண்ட் ஆஃப் த ரயில்வே ட்ராக் இஸ். ஸோ ரயில்வே ட்ராக்னுடைய சைடு ஸ்லோப் எப்பவுமே எப்படி இருக்கும், 1:2 தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து சாரி 2:1 தான் இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்து இந்த ஹில் ஏரியா த காஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ரயில்வே லைன். சரிங்களா? 2 தண்டவாளங்களுக்கு இடைப்பட்ட அந்த காஜ் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஹில் ஏரியாவுக்கு அப்படின்னா 610 mm. ஓகே, ஸோ லைஃப் ஆஃப் த வுட் அண்ட் ஸ்லீப்பர் இஸ் டேக்கன் அஸ். ஸோ வுட் அண்ட் ஸ்லீப்பருடைய
லைஃப் ஆஃப் இயர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 12 to 15 years. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் சரிங்களா, நம்ம மெமரைஸாக பார்க்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் பெஸ்ட் சிச்சுவேட்டட் ஃபார் த ட்ராக் சர்க்கியூட்டிங் ஆர் வுட் அண்ட் ஸ்லீப். ஸோ ட்ராக் சர்க்கியூட்டிங்க்கு பயன்படுத்துவது எது? வுட் அண்ட் ஸ்லீப்பர்ஸ். ஓகே. அடுத்து சைன் தட் ரெகுலேட் த ஸ்பீடை ரெகுலேட் பண்ணக்கூடிய சைன் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல், அவுட்டர் சிக்னல் தான் என்ன செய்யும், ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணும். ஏன்னா அவுட்டர் சிக்னலில் தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ட்ரெயின் உள்ள பாசிங் ஆகும் பொழுது அந்த ஸ்பீடை ரெகுலேட் பண்ணி அடுத்த இதில் வந்து அவங்க வார்னராக இருக்கணும். ஸோ அடுத்த சிக்னல் அந்த அவுட்டர் சிக்னலுக்கு அடுத்து வரக்கூடிய இதில் அவங்க வார்னராக இருக்கணும். ஏன்னா வந்து அடுத்து என்னனாலும் இருக்கலாம், ஒன்று ரெட் இருக்கலாம், இல்லை வந்து அந்த ஆம்பர் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதை கனெக்ட் பண்ணும் பொழுது அவுட்டர் சிக்னல் தான் வந்து நிச்சயம்னா ரெகுலேட் பண்ணும், ஸ்பீடை ரெகுலேட் பண்ணும், கூட்டுறது குறைக்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து வியர் ஆஃப் த ரயில் மேபி ரெடியூஸ்டு. இது நம்ம ஏஇல இப்போ கேட்டாங்க, ரீசெண்டாக முடிஞ்ச ஏஇல. ஸோ வியர் ஆஃப் த ரயில் எதனால ரெடியூஸ் பண்ணப்படுது? டிக்ரீசிங் த நம்பர் ஆஃப் த ரயில் ஜாயின்ஸ். ரயில் ஜாயின்ஸ் நீங்கள் கொடுக்க என்ன செய்யும் அப்படின்னா வியர் அப்படிங்கிறது குறைக்கப்படும். அடுத்து இந்தியன் ரயில்வே வித் போர்டு காஜ், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சரிங்களா. பிராட் காஜ் வந்து அந்த காஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு மேலே ஹில்ஸ் பார்த்த மாதிரி இங்கே பிராட் காஜ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ 1.676. ஓகே. அடுத்து த பிராட் காஜ் ரயில்வே ட்ராக் வித் த M+7 ஸ்லீப்பர் டென்சிட்டி த நம்பர் ஆஃப் த ஸ்லீப்பர் பெர் காஜ் லென்த் வில் பி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் காஜ் அப்படிங்கிற லென்த் பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். ஓகேவா. ஸோ கொடுத்துருக்கிற ஃபார்முலா வந்து நமக்கு என்னது M+13. அப்போ 13 + 7 = என்னது 20. அப்போ ஆன்சர் இஸ் 20. ஓகே. ஸோ கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ CBR இஸ் ஆன் எதுக்கு பயன்படுது? ஹைவேல பயன்படுது, பேமெண்ட் டிசைன்ல பயன்படுது. ஸோ இட் மெஷர் த பெனிட்ரேஷன் வேல்யூ ஆஃப் த பேமெண்ட். ஓகே. ஸோ அப்போ பெனிட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம் குத்துறது. அப்போ வந்து என்னவா இருக்கும்? ஸ்ட்ரென்த், அந்த பேமெண்டோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கறதுக்கு பயன்படும் சரியா. அடுத்து a fluid which the shear stress is more than yield value. இதுதான் மேட்ரு. shear stress is a more than yield value. The shear stress is proportional to the rate of shear strain அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. more than yield value அப்படின்னா அது வந்து ஐடியல் பிளாஸ்டிக் ஆகிடும். ஓகேவா சரியா. ஸோ ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட். ஓகே. ஸோ நியூட்டன் ஃப்ளூயிட்னா பொசஸ் த நியூட்டனியன் லா சரிங்களா. நியூட்டன் லா அப்படி இருக்கும், பொசஸ் த விஸ்காசிட்டியாக இருக்கும். அண்ட் ரியல் ஃப்ளூயிடாக தான். நான் நியூட்டனியன் அப்படின்னா வந்து என்ன இமேஜினரி ஃப்ளூயிட் ஆயிரும். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா a part of your land that is acquired during the initial stage of the construction of the future expansion. ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனுக்காக நம்ம ரெண்டு பக்கமும் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல விடக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது அப்படின்னா ரைட் ஆஃப் வே. ஓகே. இந்தியன் ரோடு காங்கிரஸ் வார் செட்டப் அஸ் 1934. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அண்ட் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் ரோடு காங்கிரஸ் இஸ் இன் டெல்லி. ஓகே. ஸோ அடுத்தது ரோடு கனெக்டிங் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் த ஸ்டேட். கேபிட்டல் சிட்டி ஆஃப் த ஸ்டேட். இப்போ சென்னை இணைக்கக்கூடிய சாலைக்கு என்ன பேர் அப்படின்னா நேஷனல் ஹைவே தான் சொல்லுவோம் சரிங்களா. கேபிட்டல் சிட்டி ஆஃப் த ஸ்டேட் சரியா. இப்போ பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் அண்ட் மும்பை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டோட கேபிட்டலை கனெக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அதனால நேஷனல் ஹைவே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட் யூஸ்டு டு மெஷர் த பேமெண்ட் அன்இவனஸ் இண்டெக்ஸ்? பம்ப் இண்டிகேட்டர். பம்ப் இண்டிகேட்டர் தான் என்ன பேமெண்ட் அன்இவனஸாக பண்ணும். இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் உண்டு. 630 IRI பவர் 1.12 சொல்லி ஒரு ஃபார்முலாவும் உண்டு இந்த பம்ப் இண்டிகேட்டருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து ஸ்டாப்பிங் த சைட் டிஸ்டன்ஸ் இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் அவைலபிள் இன் ஏ ஹைவே விச் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் லென்த் டு த ஸ்டாப் த வெஹிக்கிள் வித்தவுட் கொலிஷன். இதுதான் முக்கியமான வார்த்தை சரியா. ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? வெஹிக்கிள் வித்தவுட் கொலிஷன், ஒன்னுக்கு ஒன்று மோதாம நிப்பாட்டிக்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னன்னா the minimum width of the shoulder is recommended by as per IRC 2.5 meter. இதுவும் இந்த ஏஐ முடிஞ்சு போன ஏஐல கேட்டாங்க. ஸோ அடுத்து வந்து PEIVனா என்னன்னு கேட்டிருக்காங்க. P for perception, I for intelligence, E for emotion, V for volition. ஓகேவா. ஸோ இதான் PEIV தியரின்னு சொல்லுவோம். இந்த PEIV theory will be based on your total reaction time of the the completion of the drivers சரிங்களா. ஸோ the reaction time will be taken as a 0.5 for the simple situation and 1 to 3 seconds for the complex situations. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா which is the one of the following is expression is given in intermediate sites distance between as per IRC standard. ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா intermediate side distance will be equal to for what சரிங்களா 2 SSD. ஓகேவா. 2 SSD for the 2 into stopping side distance. அடுத்து the total reaction time for the drivers does not depend upon that சரிங்களா. so the total reaction time of your driver does not depend upon that. which of the following statement will be right அப்படிங்கறாங்க சரியா. so கீழே கொடுக்கப்பட்டதுல ஒரு டிரைவர்
அதோட டோட்டல் ரியாக்ஷன் டைம் வந்து எது டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ பெர்செப்ஷன் டைம் கண்டிப்பாக இருக்கும். பிஐவி தியரி இஸ் பேஸ்ட் ஆன் டோட்டல் ரியாக்ஷன் டைம் ஆஃப் த டிரைவர். ஸோ த ஆப்ஷன் ஏ இஸ் ஆன் யர் ரைட். ஓகே, ஸோ அடுத்த பிரேக் ரியாக்ஷன் டைம். வாட் இஸ் பிரேக் ரியாக்ஷன் டைம்? த அப்ளைட் த பிரேக் அண்ட் ஸ்டாப் த வெஹிக்கல். சரிங்களா, இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் யர் டிரைவர் ரியாக்ஷன் டைம். ஓகே, ஸோ அடுத்து த கண்டிஷன்ஸ் ஃபார் த மைண்ட் ஆஃப் த டிரைவர் இஸ் இன்டெலெக்ஷன். PIV theory, intellection is based on. சரியா, so intellection based ஆகுது. So condition for the mind of the driver is main. Okay, the speed of the vehicle, it's not depend upon the PIV theory. Okay va, so ஏன்னா speed of the vehicle is any movement of the vehicle, it can be stopped by a and driver. Okay, so எந்த டிரைவர் ஓட்டுறாரோ அவரால் தான் என்ன செய்யப்படும்னா ஸ்டாப் பண்ணப்படும். ஸோ அதனால ஸ்டாப் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல்ங்கிறது PIV theory பேசிஸில் வராது. சரியா, அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. Hardness level is on a 200 milligram per liter, the permissible level. Okay, at the nitrate 45, ion 0.5, fluoride ion is on a 0.1. Okay, so ion 0.1. Okay, so அடுத்து வந்து fluoride content 0.5 milligram per liter. The fluoride content வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 to 1.5 இருக்கலாம், பட் அது கீழேயும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, acceptable தான். If the 1.5 milligram per liter will be cross of the fluoride content is causes for the dental enamel. சரிங்களா, ஸோ பல் தேய்மானத்திற்கு காரணமாக இருக்கும். ஸோ அதனால அந்த லெவல் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதே ஹார்ட்னஸ், அதாவது வேரியஸ் டைப் ஆஃப் த வாட்டர் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஃபார் த விச் டெஸ்ட் வில் பி இன்வால்வ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சரியா, ஸோ வாட்டர் குவாலிட்டி அண்ட் த டிட்டர்மினேஷன். சரிங்களா, எந்த டெஸ்ட் மூலமாக அந்த வாட்டர் குவான்டிட்டி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஃபார் த ஹார்ட்னஸ்க்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா EDTA யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் குளோரின் வந்து ஆர்த்தோலைடின் டெஸ்ட்டு, அண்ட் டிஓ ஃபார் த விங்க்லர் மெத்தட், அண்ட் குளோரைடு இஸ் மோர் மெத்தட். ஓகேவா, ஸோ விங்க்லர் மெத்தட் தான் ரொம்ப முக்கியமானது. விங்க்லர் இஸ் பேஸ்ட் ஆன் டிஓ. The DO is mean of your dissolved oxygen. It's present in your water for the drinking purpose is on a 4 ppm. அடுத்த கொஸ்டின்லேயே வந்துருச்சு. ஸோ DO level is on a water is on a 4 ppm. For the gray fish, they have permitted to the 5 ppm, 4 to 5. ஓகேவா, ஸோ அதனால ரொம்ப முக்கியமானது. அடுத்த cleaning is done by. சரியா, ஸோ cleaning, what is meant by cleaning in environmental engineering? The treatment plant is on 2 types. One is the rapid sand filter and then slow sand filter. ஓகேவா, ஸோ 2 சாண்ட் ஃபில்டரில் தான் வந்து வச்சுப்போம் கிளீனிங் பர்பஸ் நடக்கும். ஓகே, ஸோ கிளீனிங் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதுவாக இருக்கும், ஒன்று ரேபிட் ஆர் வந்து ஸ்லோ சாண்ட் ஃபில்டராக தான் இருக்கணும். ஸோ ரேபிடுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, ஸோ ரேபிட் அண்ட் ஸ்லோ. சரிங்களா, ஸ்லோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் ஸ்கிராப்பிங் யூஸ் பண்ணுங்க. ரேபிடை பொறுத்த மட்டும் பேக் வாஷிங்காக இருக்கும்னு நான் கேட்டேன். சரியா, ஸோ அப்போது பேக் வாஷிங்கிறது ரேபிட் சாண்ட் ஃபில்டர் இஸ் ஆன் ரைட், அண்ட் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் ஃபார் த scrap and removal of top layer. Okay, so option A is on a right answer. Okay, so அடுத்து efficiency of the removing bacteria from the raw water, slow sand filter. சரிங்களா, so the efficiency is based on compared to the slow and rapid, which one is best on a slow is on a best, because the rapid is on a achieve 90% but the slow is achieved by 99%. Okay, so அதனால வந்து slow sand filter தான். so 98 to 99% தான். ஓகேவா, கம்பேரிசன்ல கேட்டாலும் இதுதான் ஆன்சர். So அடுத்து air binding phenomena is a rapid sand filter is occurring due to the excessive negative head. நெகட்டிவ் ஹெட்னால தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா ஏர் பைண்டிங் ஃபினாமான் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து the impurities in a water such as a floating object. மிதக்கக்கூடிய பொருட்களை பிரிக்கக்கூடியது எது அப்படின்னா ஸ்கிரீனிங். ஓகே, ஸ்கிரீனிங் அடுத்து யார் வந்துருவா, செடிமெண்டேஷனுக்கு அடுத்து யார் வந்துருவா அப்படி ஃபில்ட்ரேஷன், அடுத்து ஏரியேஷன் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ புரியுதுங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாருது ஸ்கிரீனிங். டிஸ்இன்ஃபிகேஷன் இஸ் a process of killing the pathogenic bacteria or harmful organism. சரிங்களா, ஸோ ஆர்கானிசம் காசஸ் த டிசீஸ். சரிங்களா, தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். ஸோ அடுத்து in a treating swimming pool, water in a filtration system is to be used. சரிங்களா, ஸோ which treating the swimming pool is used based on a treatment of water is a pressure filter தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ ப்ரெஷர் ஃபில்டர் தான் இருக்கல அதிகப்படியான உங்களுக்கு எப்படி சொல்ற ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாக உள்ள ஒரு ஃபில்டர். ஓகேவா, ஸோ அதனால ப்ரெஷர் ஃபில்டர். அடுத்தது நாக்பூர் ரோட் பிளான் இஸ் ஃபார்முலா வாஸ் ப்ரிப்பேர்ட் அசூமிங் த ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். சரியா, அந்த டெல்லி இஸ் ஆன் ஏ சர்க்குலர் பேட்டர்ன். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. தென்
The partial battery setup for the shaft welding and field welding. So field welding 1.50 and shaft welding 1.25. Okay. So the steel member is predominantly loaded to the tension. Tension which வந்துருச்சு அப்படினா அது என்னது tie member தான். ஓகேவா? So a column splice is used to do the increasing the length of the column. சரியா? Is connected to the one to another. Okay. So அடுத்து வந்து என்னது tie. Tie. What is meant by tie? Tie is a tension member. Stiffener. Stiffener is an additional member to provide the plate girder. Girders la varakudiyadu. Strut அப்படிங்கிறது compression memberல போய்டும். Lap joint is a two member connected by the overlap. ஒன்னோட ஒன்னு overlap ஆகிறது. Okay. So அடுத்து in Indian as per the standard the water consumption of per capita for the per day domestic purpose is 135 liters. அவ்வளவுதான். சரியா? Which of the following method is a forecast population method for old and large city is arithmetical increase method. சரியா? So new town அப்படினாலும் இதுதான். சரியா? அடுத்து வந்து a multiplying factor for the applied the peak hourly demand in relation to the average daily demand is 1.5. Okay. அடுத்து distribution mains are designed based on a maximum hourly demand on maximum day. Okay. This is simple questions. அடுத்து maximum daily demand is a supply equal to the 1.8 to the average daily demand. Okay. So அடுத்து following some parameters their disability limit and correspond the sequence. Okay va? So முதல்ல பார்த்துட்டோம் nitrate 45. Okay. So BOD எப்பவுமே நமக்கு 0 தான். pH value 6.5 to 8.5. Okay. Ion oda value 0.3 ல இருக்கு. Dissolved solids 500. Okay va? சரியா? So dissolved solids 500. Okay. So which of the following is losses in a time dependent losses pre-stress concrete is on a steel relaxation. Steel relaxation தான் வந்து உங்களுக்கு டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க limit state serviceability of the pre-stress concrete section is should be satisfy the cracking, deflection and maximum compression. சரியா? ஸோ இது மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்றது தான் இந்த limit state serviceability. Not only for the pre-stress concrete. இது காங்கிரீட் ஸ்ட்ரக்சருக்கும் பொருந்தும். For the RCC concreteக்கும் என்ன செய்யணும்னா இது பொருந்தும். ஓகே. ஸோ அடுத்த limit state design for the pre-stress concrete structures the strain distribution is assumed to be linear. ஸோ எப்படி நம்ம அஷ்யூம் பண்றோம் அப்படின்னா the linear தான் என்ன செய்வோம்னா அஷ்யூம் பண்ணியிருப்போம். ஓகே. The cable of for a pre-stress concrete simply supported beam subjected to uniform distributed load over the entire span அப்படின்னு சொல்லிட்டாவே நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் varying linearly from the center of the cross section to the maximum eccentricity of the middle section. சரியா? ஸோ யூடிஎல் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று பேராபோலிக் லோடுங்கிறது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இல்லை அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த லீனியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும். எசென்ட்ரிசிட்டியில் வந்திருக்கும். மேக்ஸிமம் எசென்ட்ரிசிட்டியில் வந்திருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தால் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா P is the pre-stress force applied to the tendons of the rectangular concrete pre-stress beam whose the area of a cross section is A and the sectional modulus Z. The maximum stress F in the beam subjected to a maximum bending moment MS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ F is equal to P by A plus M by Z. ஓகேவா? டென்ஷன் இருந்தால் மைனஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஹெவி செக்ஷன் எதுவும் கேட்காங்க அழகாக கண்டுபிடிச்சிடலாம். நடுவில் ISHB. ஓகேவா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி பீம். அடுத்து வந்து லக் ஆங்கிள் இஸ் ப்ரொவைடட் டு யூஸ் டு ரெடியூஸ் த லென்த் ஆஃப் த கனெக்ஷன் லென்த் ஆஃப் த கனெக்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது என்னது லக் ஆங்கிள்ஸ். ஓகே. த போல்ஸ் ஆர் மோஸ்ட் சூட்டபிள் கேரி எ ஆக்சியல் டென்ஷன். சரிங்களா? போல்டினுடைய வேலை என்னது ஆக்சியல் டென்ஷன். அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் த ஜாயிண்ட்டுக்கான ஃபார்முலா strength of the riveted joint and divided by strength of the solid plate oda strength into 100. Okay. So what is the value of the partial factor of safety for the shaft fabricated weld is on a 1.25. Field na 1.5. சரியா? So அடுத்து the limit state design as per IS 456 2000 the shape of the compressive stress block of a concrete is combination of the rectangular and a parabolic shape. சரியா? ஸோ இப்படி தானே இருக்குது. இப்படி வரும் இல்லையா? இப்படி வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். ஐ திங்க் இப்படி வந்துருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ரெக்டாங்கிள், இது வந்து உங்களுக்கு என்னது பேராபோலிக். ஓகேவா? ஸோ அடுத்து the stresses at the neutral axis will be 0 center of the axis. ஓகே. ஸோ அடுத்து the maximum strain. So maximum strain in a tension reinforcement the section failure at Fy divided by 1.15 ES plus 0.002. Okay. So according to the IS 456 2000 under the limit state collapse the maximum compressive strain in a concrete in a axial compression will be taken as 0.002. Okay.
which one of the following is given the effective span of the cantilever beam? Clear span plus half of the effective depth. ஓகேவா? ஸோ இதுவும் டைரக்ட் ஃபார்முலா தான், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் பாருங்க, the deflection value of the beam including the effect of temperature, creep, shrinkage occurring the after the erection of the partition. இதுல வந்து இந்த after the erection of the partitionங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. erection of the partitionனா span would be 350 or 220 mm wherever less than. ஓகே, இதே இது வந்து இது கொடுக்கல, இந்த வார்த்தை கொடுக்கல அப்படின்னா span by 250 or 25 mm less than அப்படிங்கிற மாதிரி வரும். 30 mm less than வரும். சரியா? ஸோ அதனால இதனால செக் பண்ணிக்கோங்க. இது ஏல முடிஞ்ச ஏல கேட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலமோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1.05 அப்படி ஷார்ட் ஆகும் இல்லையா? ஸோ காலமோட ஃபார்முலா. அடுத்து வந்து என்னன்னா ஆர்சிசி காலம் இஸ் டு பி ஷார்ட் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் less than 12. ஓகே, அடுத்து lateral ties in a reinforced concrete rectangular column used under the axial compression are used. ஓகேவா? ஸோ அவாய்ட் த பக்லிங் ஆஃப் த லாங்கிடியூடினல். ஓகேவா? ஸோ லேட்ரல் டைஸ் கொடுக்கறதுக்கான காரணமே என்னது? டு அவாய்ட் த பக்லிங் அவாய்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்து இன் ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட் ஹை கிரேட் காங்கிரீட் யூஸ்டு ஃபார் த கண்ட்ரோலிங் த ப்ரீ ஸ்ட்ரெஸ் லாஸ். ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ் லாஸை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஹை கிரேடு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ அடுத்த ஃபார்முலா பாருங்க, பாயிலிங் கண்டிஷன்ல இருந்து ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ IC ஈக்குவல் டு G minus 1 1 minus N. ஓகேவா? ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் நமக்கு? ஆக்சுவலா E பிளஸ்ல ஆரம்பிக்குமா? சாரி, சரி, 1 plus E divided by G minus 1 அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு இருந்திருக்கும். ஐ திங்க் சாரி, G minus 1 divided by 1 plus E அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்திருக்கும், உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம சிம்பிளிஃபைல இருக்கும். ஏன்னா 1 divided by 1 plus E is equal to 1 minus N அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, the slope of the E log P curve of the soil mass is given to the compression index CZ. Okay, which one of the following clay behave a dense sand? Okay, எந்த clay அப்படின்னு பார்த்தீங்கன்னா over consolidated clay with the high over consolidation ratio. Okay, so அடுத்து according to the limit state collapse value, the partial factor of safety of the steel and the concrete is on a 1.15 and 5. ஓகேவா? அடுத்து மினிமம் கிளியர் கவர் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கும்? ஃபார் த ஸ்லாப் 20, பீம் 25, காலம் 40 அண்ட் ஃபூட்டிங் ஆர் ஃபவுண்டேஷன் 75. சரியா? ஸோ அடுத்து வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டி CC. ஓகேவா? அடுத்து கம்ப்ரஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, சாரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டி தானே? ஸோ AV வரும். Coefficient of compressibility AV and compression index CZ, time factor is CVT divided by H square and coefficient of volume change MV. ஓகேவா? ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நோட்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் FUCU and FY is a Q compressive strength of the concrete and yield stress of the steel respectively, ES is the modulus of elasticity of the steel for all the grade of concrete. So ultimate flexural strain is for what அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஆன்சர் 0.0035. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்னன்னா டிஃப்ளெக்ஷன் கேன் பி கண்ட்ரோல்டு பை த ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோ. அந்த ஸ்பேன் பை டெப்த் ரேஷியோல வந்து கேண்டிலிவருக்கு எவ்வளோனா 7. ஓகேவா? இது மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் இருக்கும். அடுத்து கண்டினியூஸ் இருக்கும் 20, 26ன்னு. சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வாட் இஸ் த லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? FE45. ஸோ 45க்கு வந்து என்னன்னா 0.138 FCK/BD². அடுத்து சாயில் ஹேஸ் லிக்யூட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஸ்ரிங்கேஜ் லிமிட்னு சொல்லி கிவன் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வாட் வில் பி த லிக்விட் இண்டெக்ஸ், பிளாஸ்டிக் இண்டெக்ஸ். நான் லிக்விட் இண்டெக்ஸ், பிளாஸ்டிக் ஸ்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சோம்னா இதுக்கான ஆன்சர் அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம இதை போட்டு லிக்விட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். ஸோ பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வந்துடும்? லிக்யூட் மைனஸ் என்னது? பிளாஸ்டிக். அப்போ 15 கரெக்ட். சரியா? அடுத்து வந்து என்ன வருது? ஸ்ரிங்கேஜ் லிமிட். ஸ்ரிங்கேஜ்ங்கிறது பிளாஸ்டிக் ஸ்ரிங்கேஜ். ஸோ 10. ஓகேவா? முடிஞ்சது. இப்போ ஆன்சர் C. ஓகேவா? அடுத்து த மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட். அடுத்து பாருங்க, த மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் த ரிடக்ஷன் இன் எ வாட்டர் கண்டென்ட் வில் நாட் காசஸ் டிக்ரீஸ் இன் எ வால்யூம். இதுதான் மேட்ரு. சரிங்களா? ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து இல்லைனாலும் ரெடியூஸ் பண்ணாலும் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஸ்ரிங்கேஜ் லிமிட். ஓகேவா? ஸோ அடுத்து ரேஷியோ ஆஃப் த அன்கான்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் எ அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் சாயில் தட் த ரீமோல்டட் சாம்பிள். சரிங்களா? அன்டிஸ்டர்ப்டு பை ரீமோல்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா அது வந்து என்னது? சென்சிட்டிவிட்டி. சரியா?
ஸோ லாஸ் கெயின் அண்ட் லாஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்னா ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்ராட்ரோபியில் வந்துடும். ஓகே, while the testing a soil the thread test is conducted in a field of order to find out the plastic limit. thread எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிளாஸ்டிக் லிமிட்ல தான் நம்ம என்ன செய்வோம்னா டெஸ்ட்ல யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அடுத்து which of the following formula is correct for the calculation of toughness index? சரிங்களா, ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, ஸோ அதுக்கு ஒன்றும் கிடையாது, ஃப்ளோ இண்டெக்ஸ் பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் பை ஃப்ளோ இண்டெக்ஸ். சரியா, ஸோ டஃப்னஸ் இண்டெக்ஸ். அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஹசன் ஃபார்முலா. சரியா, ஆலன் ஹசன் ஃபார்முலா ஃபார் பெர்மியபிலிட்டி கான்செப்ட். ஸோ அதுல இருந்து கேட்டிருக்காங்க. பார்ட்டிகல் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.1 to 0.3 mm, ஐ திங்க் 1 to 3 mm வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா C into D10 to the power whole square. ஓகேவா, இதே 100 முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், ஜெகி ஃபார்முலான்னு சொல்லி ஒன்று வரும். சரியா, ஸோ அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில். ஸோ இதுவும் போன டைம் இந்த முடிஞ்ச ஏல கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீசிங் வித் த இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டிக்கு பெர்மியபிலிட்டி எப்படி இருக்குமா, சாயிலோட பெர்மியபிலிட்டி இன்வர்ஸ்லியா இருக்கும். ஓகே, த ரேட் ஆஃப் சீப்பேஜ் த்ரூ த சாயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மொத்தமாக உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளோலெட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளோலெட்ல இருந்து ஃபார்முலா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஐ திங்க். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கு என்னது சீப்பேஜ் ப்ரெஷர் ஆச்சு Q is equal to KH divided by NF by ND. இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த சாயில் ஜஸ்ட் பிலோ த லோடட் பாயிண்ட். ஓகே, ஸோ பிலோ த லோடட் பாயிண்ட் என்னது 0.47775 Q divided by Z square. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி நம்பர் SN is equal to C divided by gamma into H into FC. ஓகே, அடுத்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் 0 ஆன் தி டூ பிளேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஷியரிங் வில் பி 0னா ஷியர் இஸ் 45 டிகிரியில் அக்கர் ஆகும். ஸோ 0 அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன செஞ்சிருது, உங்களுக்கு 90 டிகிரி வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து கொகசிவ் சாயில் ஸ்பெசிமென் சப்ஜெக்டட் டு a வெர்டிகல் கம்ப்ரசிவ் லோட்னா எவ்வளவு 45 டிகிரி. சரியா, shear strength of the soil வரும். ஸோ அடுத்து வந்து அக்கார்டிங் டு த ரேங்கின் ஃபார்முலா. ரேங்கின் ஃபார்முலா என்னது, P divided by W 1 minus sin pi divided by 1 plus sin phi the whole square. Okay, அடுத்து differential settlement for the any cost of foundation will be 25 mm. அடுத்து engineer formula WH divided by F into S plus C. F for the factor of safety is on a 6. சரியா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த டிராஃப்ட் ஹேமருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சிங்கிள் ஆக்டிங் ஒரு மாதிரி இருக்கும், டபுள் ஆக்டிங் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு என்ன இங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபால் த ஹேமர். ஓகே, ஸ்டீம் ஹேமர். சரியா, ஸோ ஸ்டீம் ஹேமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால டேரக்டாக ஆன்சர் போட்டாச்சு. ஓகே, ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இது ரெப்ரசன்டேட் பை த கரெக்டட் வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சருக்கு சிசி. சரியா, சிசிக்கான ஃபார்முலா D30 the whole square divided by D60 into D10. ஓகே, ஸோ அடுத்து ஸ்டோக்ஸ் லா லாஸ்ட்டாக கேட்டாங்க, அப்பர் லிமிட் தான் கேட்டாங்க. ஸ்டோக்ஸ் லா வந்து எவ்வளவு அப்படின்னா 0.2 to 0.0002 mm. ஓகே, ஸோ அடுத்து வந்து the soil sample having a porosity 50% and the degree of saturation is on a 90%. The percentage of air voids for the watt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிள், n into 1 minus SR. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளவு 0.5. சரியா, ஸோ இன்ட்டு எஸ்ஆரோட வேல்யூ 0.9. ஓகேவா, ஸோ மைனஸ் பண்ணி எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5% அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து a soil sample which is specific gravity 2.60. ஓகே, அண்ட் mass specific gravity இதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ assume the soil to be perfectly dry, void ratio for what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா GM is equal to GS 1 plus E அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஈலன்னு பார்க்கும்போது நமக்கு ஃபார்முலா எப்படி மாறிடும், GS divided by GM minus 1ன்னு மாறிடும். சொல்ல புரியுதா? ஸோ அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபர்தராக இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 0.49 கிடைச்சிடும். ஓகே, ஸோ அடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் த குட் ஸ்டோன் இஸ் 2.4 to 2.8. இதுதான் வந்து என்னதுன்னா குட் ஸ்டோன். ஓகே, ஸோ அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் த பொசஸ் த மோர் எபிலிட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ட் டு த ஃபயர். சரியா, காம்பேக்டர் ஸ்டோன் தான் உங்களுக்கு வந்து செய்யும்
நெருப்பினை எதிர்த்து போராடக்கூடியது. சரிங்களா? ரெசிஸ்ட் பண்றதுனா எதிர்க்கிறது. ஓகே, ஸோ த கிரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த குட் பில்டிங் ஸ்டோன் ஷுட் பி அட்லீஸ்ட் எவ்வளவு 100 மெகாபாஸ்கல்ல இருக்கணும். ஓகே, ஸ்மித் டெஸ்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு இன் எ ஸ்டோன் சாம்பிள் ஆஃப் ஃபைண்ட் அவுட் த பிரசன்ஸ் ஆஃப் சாலியபிள் மேட்டர். சாலியபிள் மேட்டர் தான் நமக்கு இது பார்க்கறதுக்கு பயன்படும். அடுத்து ஸ்டோன் ரிஜெக்டட் இஃப் த அப்சர்வ் த வாட்டர் மோர் தென் 10%. 10%க்கு மேல வாட்டர் ஒரு ஸ்டோன் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அடுத்த இஃப் பி இஸ் த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட். ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட் கேட்டிருக்காங்க 0.85 பி. ஓகே, வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த burning the material in a clean at which the material cinders is partially fuses during the manufacture of Portland cement. சரிங்களா? சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்கான அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் கேட்குறாங்க 1300 to 1500 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட் அண்ட் ஸ்லாக் சிமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அதோட பர்பஸை டைரெக்டாக கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஸ்லாக் பொசலானா எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ ஹீட்டாக இருக்கும். அடுத்து பொசலானா ஸ்லாக் சிமெண்ட் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். லோ ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கண்டென்ட் ஆஃப் C3S இருக்கும். ஸோ அடுத்து ரேபிட் ஹார்டனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹையர் கண்டென்ட் ஆஃப் ட்ரைகால்சியம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆயிருக்கு ப்ரீவியஸில். ஸோ அதனால் அதை வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த நார்மல் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் அபவுட். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு 30%. ஸோ வால்யூம் ஆஃப் த 1 bag ஆஃப் சிமெண்ட் இஸ் வேக்கிங் 15 kg அப்படின்னா 0.034. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா வால்யூம்ங்கிறது என்னது, நமக்கு ஆக்சுவலி டென்சிட்டி ஈக்குவல் டு என்னது M/V-யா? ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தேவை, வால்யூம் தேவை. அப்போ M/ டென்சிட்டி ஆக்சுவலி, சரியா? மாஸ் பை என்னது டென்சிட்டி ஆகிடுமா? ஸோ இதில் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து டென்சிட்டி ஆல்ரெடி தெரியும் 1140 அண்ட் பேக் ஆஃப் சிமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு 15 kg. சொல்கிற புரியுதா? ஓகேவா? ஐ திங்க் சாரி, இது ரிவர்ஸில் மாறிடும். ஓகேவா? ஸோ M/E அண்டு சிக்மா இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.304 mm. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த மாய்ச்சர் கண்டென்ட் ஆஃப் த டிம்பர் இஸ் யூஸ்டு டு த பில்டிங் ஆஃப் த ஃப்ரேம் இஸ் கேன் பி 8 to 12%. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த IS 456 த மாடலஸ் ஆஃப் த ரப்சர் ஒன்றும் கிடையாது, 0.7 ரூட் ஆஃப் FCK. இந்த ரூட் ஆஃப் FCKங்கிறத 0.5 எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து pH வேல்யூ ஆஃப் த வாட்டர் கேன் பி யூஸ்டு ஃபார் த காங்கிரீட் மேக்கிங் எவ்வளவு 6. ஓகேவா? pH வேல்யூ. அடுத்து டாப் டயாமீட்டர் அண்ட் பாட்டம் டயாமீட்டர் ஹைட் ஆஃப் த ஸ்லம்ப் கோனுக்குரிய அந்த டயாமீட்டர் எவ்வளவு இருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்படிதானே இருக்கும். இது எவ்வளவு, ஹைட் எவ்வளவு, பாட்டம் எவ்வளவு, டாப் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. டாப் எப்பவுமே 10ல் தான் இருக்கும், பாட்டம் 20 இருக்கும், ஹைட் 30 இருக்கும். சரியா? ஸோ அடுத்து வந்து டெம்பரரி ரிஜிட் ஸ்ட்ரக்சர் having a platform to enable to the mason to work different stages, the building is known as which of the following அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெம்பரரி ரிஜிட் ஸ்ட்ரக்சர்னாவே என்னதுதான், ஸ்கஃபோல்டிங் தான். சரியா? சாரங்கட்டி வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து த சிமெண்ட் அண்ட் வாட்டர் ஸ்லரி கம்மிங் டு த டாப் ஆஃப் த செட்டிங் அண்ட் சர்ஃபேஸ் இஸ் லேட்டன்ஸ். போன வட்டம் ஜேடியோல கேட்டது. ஓகேவா? ப்ளீடிங்கிறது ஒழுகிறது. ஓகேவா? அடுத்து வந்து செக்ரிகேஷன்ங்கிறது பிரிகிறது. பட் லேட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, அக்குமுலேஷன் ஆஃப் வாட்டர் பிரசன்ஸ் இன் ஏ டாப் ஆஃப் த காங்கிரீட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்து a brick wall in which a course the consists of the alternative headers structure is known as Plumme's bond. ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் என்னது ஹெட்டர் மாறி மாறி வருது. which of the following is done the case of building new work underneath the existing structure without distribution stability. சரிங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னா அண்டர் பின்னிங். ஓகேவா? அண்டர் பின்னிங் இஸ் ஏ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், ரெனோவேஷன் ஒர்க் மாதிரி அது. சரியா? ஸோ அதனால அதுக்கு வந்து அண்டர் பின்னிங். அடுத்தது பிரிக் அரேஞ்சு ப்ரொஜெக்டிங் இன் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஃபார் விச் பர்பஸ் த பாண்டிங் இன் ஃபியூச்சர் ஒர்க் ஃபார் த ஃபியூச்சர் ஒர்க் இஸ் ஆன் ஏ டூத்திங். சரிங்களா? டூத்திங் அப்படிங்கிறது என்னது, ஃபியூச்சர் ஒர்க். கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிருப்பாங்க ஃபியூச்சரில் கட்டுறதுக்கு பதில் கட்டுறதுக்கு. சரியா? ஸோ அடுத்த பிரிக் லைடு வித் லென்த் பேரலல் டு த ஃபேஸ் ஆஃப் த வால் இஸ் நவுன் அஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? லென்த் பேரலல் டு த ஃபேஸ் ஆஃப் த வால்னா அது என்னது, ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ பெர்பெண்டிகுலரா இது வந்து ஹெட்டரா மாறிடும். அடுத்து வந்து என்னது, கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் டேக்கன் இன்டு த கன்சன்ட்ரேஷன் ஆஃப் லிமிட் ஆஃப் த சர்வே இஸ் அன் மோர் தென் 250 km². சரிங்களா? ஸோ கர்வேச்சர் ஆஃப் எர்த். சரியா? அடுத்து இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வேலி, ரிவர், லேக். இந்த சர்வேக்கு என்ன பேரு, டோபோகிராஃபி சர்வே. ஓகே, த சர்வேயிங் யூஸ்டு டு டிட்டர்மைன் த அடிஷனல் டீட்டெயில் சச் அஸ் த பவுண்டரி ஆஃப் த ஃபீல்ட் இஸ் கால்ட் அட் கெடஸ்ட்ரால் சர்வே. ஓகேவா? பவுண்டரி ஆஃப் ஃபீல்ட் அப்படின்னா அது கெடஸ்ட்ரால் சர்வே.
ஓகே ஸோ ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணுறது யூஸ் பண்ணுறது. அடுத்து கிராஸ் ஸ்டாப் இஸ் யூஸ்டு ஃபார் த செட்டிங் அவுட் த என்னது ரைட் ஆங்கிள். ஸோ கிராஸ் ஸ்டாப் வில் பி யூஸ்டு ஃபார் த செட்டிங் அவுட் தான் என்னது ரைட் ஆங்கிள். ஓகே இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். த மெத்தட் யூஸ்டு ஃபார் கால்குலேட்டிங் த எர்த் ஒர்க் இஸ் மோர் அக்யூரன்சி மெத்தட் பிரிஸ்மேட்டிக் ரூல். அடுத்து இங்கே செயின் சர்வே த டெர்மினல் பாயிண்ட் ஆர் எண்ட் அப் வித் பெக். சரிங்களா? ஸோ செயின் சர்வேல அதிகமாக யூஸ் பண்ணுறது பெக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து என்னது வாட் வில் பி த கரெக்ஷன் ஃபார் த கர்வேச்சர் 0.0785. ஓகே ஸோ அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Bearing of a line in a progress of a survey is called as forebearing. Yes, right. Bearing of a line is taken opposite direction of the survey line is called as back bearing. So forebearing opposite உள்ளது யாரு? Back bearing. அடுத்து in reduced bearing system the angle value does not change the direction but the direction north south and east west changes. Which of the following is correct அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. So the reduced bearing system the angle will be does not change. இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டும் என்னது ரைட். அடுத்து த டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரிஸ்மேட்டிக் காம்ப்ளெக்ஸ் என்னது? சென்டரிங், லெவலிங், ஃபோக்கஸிங் த பிரிசம். ஓகே ஸோ அடுத்து வந்து என்னது? டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் ஆஃப் ஃப்ரம் த நார்த் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டட் லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ இது வந்து என்னதுன்னா லோக்கல் அட்ராக்ஷன். சரியா? மேக்னெட்டிக் நீடில் பக்கத்தில் உள்ள பொருட்களை தன் பக்கம் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்து இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன் டிராவல்ஸ் த டிராவல்சிங் கிளாக் வைஸ் த சம் ஆஃப் த இன்க்ளூடட் ஆங்கிள் ஷுட் பி. இன்க்ளூடட் ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னது? 2n - 4 × 90 டிகிரி. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமானது. ஸோ அடுத்து நீ ரேஞ்சிங் ராட் த ஃபிளாக் ஷுட் பி யூஸ்டு டு த டிஸ்டன்ஸ் மோர் தென் 200 மீட்டர். ஏன் அப்படின்னா 200 மீட்டர் வரைக்கும் என்ன செய்யும் நமக்கு ரேஞ்சிங் ராட் விசிபிள். அதுக்கு மேலே தான் நமக்கு விசிபிள் ஆகாது. ஸோ அதனால ஃபிளாக் சிஸ்டம் வில் பி ப்ரொவைடட். ஓகே த ஃபார்முலா யூஸ்டு டு த கரெக்ஷன் ஆஃப் கர்வேச்சர் இஸ் 0.078 into 7849 into d square. Okay, so அடுத்து பாருங்க the 7 reading were taken level. ஓகேவா? ஒரு 7 ரீடிங் வந்து எடுக்கிறாங்களாம். சரியா? ஸோ 7 ரீடிங் என்னது மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதில் பேக் சைட் ரீடிங் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்பவுமே என்னவா தான் இருக்கும்? பேக் சைட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. ரெண்டாவது ரீடிங்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகி மூணாவது ரீடிங்கில் வந்து உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? ஸோ டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் அகைன் என்ன செஞ்சிருது அப்படின்னா 4 சைடுக்கு போயிடும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இது பேக் சைட், இது இன்டர்மீடியட், இது வந்து என்னது 4 சைட். சரியா? அப்போ ஒரு பேக்கு ஒரு இன்டர் ஒரு 4 சைட்ல முடியுதுன்னா அகைன் எதில் தான் ஸ்டார்ட் ஆகும்? ஒரு பேக்கில் மாறும். சரியா? இப்போ அடுத்து பாருங்க என்ன இருக்கு உங்களுக்கு? ஒரு 4 சைட் வந்துடும். அடுத்து பாருங்க ஒரு பேக் சைட் அண்டு இன்னொன்று என்னது 4 சைட்ல வந்துடும். சரியா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஐ திங்க் பேக் சைட் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பேக்கு, இங்கே ஒரு பேக்கு, இங்கே ஒரு பேக். ஓகேவா? ஸோ 3 ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே சரியா? ஸோ இது சிம்பிள் விஷயம் தான். என்ன அப்படின்னா ரீடிங் எடுத்துக்கிட்டே வரும், ஒரு சட்டன் டைமில் குறைஞ்சிரும். அப்போ குறைஞ்ச வேல்யூ தான் நமக்கு என்ன முடிஞ்சிடும்? 4 சைடில் முடிஞ்சிடும். அடுத்து இன்னொரு ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இன்க்ரீஸ் ஆகும். அது பேக் சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ அதனால இது ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? எது உண்மை இல்லை அப்படின்னா பேக் சைட் 4 சைட் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு போல ஆர்எல்ல கொடுத்தது எல்லாமே என்னதுதான் கரெக்ட் தான். ஓகே ஸோ அடுத்து பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே ஸோ பாருங்க வேரியிங் லோடு. ஓகே ஸோ வேரியிங் லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியிங் லோடு அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்டிங் மூவ்மெண்ட் டயக்ராம் வில் பி cubic parabola. Okay, subject to uniform distributed load is in a parabola carrying a concentrated load at the rectangle அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வந்துரும் triangle whose the free end is subjected to a bending moment அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிரும் அப்படின்னா rectangle ல போய்டும். ஓகேவா? சரியா? சோ இதான் அதுக்கான ஆன்சர். சோ செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் bending moment diagram. Okay, so அடுத்து the bending moment at the support in case of simply supported beam always will be 0. அப்படிதானே? simply supported beam எடுத்துக்கிடுவோம் இருக்குல்ல. ஸோ இந்த எண்டில் எப்பவுமே சப்போர்ட்ல எப்பவுமே என்னதான் நமக்கு 0 தான். சரியா? ஸோ அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு ஏ கப்புள் சம்வேர் இன் ஏ ஸ்பேன் இட் வுட் பி ப்ரொடியூஸ் த ரெக்டாங்குலர் shear force diagram parabolic bending moment change both positive negative bending moment which are the maximum at the point of application of couple அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல வந்து என்ன செய்யுதுன்னா கப்புள் ஆக்ட் ஆகுது. ஸோ கப்புள் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது அங்கே வந்து என்ன நடக்கு அப்படின்னா ரெக்டாங்குலர் shear force diagram கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கிடைக்குது. பட் பேராபோலிக் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலர் shear force diagram வந்துட்டாவே அதுக்கு ஆப்போசிட்ல
பெண்டிங் மூமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு எப்படி மாறிடும் அப்படின்னா ட்ரையாங்கிளில் தான் இருக்கும். சொல்ல புரியுதா? நீங்கள் அந்த படத்தை வச்சு அழகாக அசியூம் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது ஆன்சர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த போத் பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் விச் த மேக்ஸிமம் அட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கப்புள். சரிங்களா? எஸ், இது கரெக்ட். ஏன்னா எந்த இடத்துல நம்ம கப்புள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்த பொறுத்து எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் 1 and 3 இஸ் ஆன் ரைட். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து, and simply supported beam carry a uniformly distributed load of 8 kN per meter the whole span of 3 meter. What will be the maximum bending moment? WL square by 8. சொல்ற புரியுதா? So W is an 3 and L is an 8 by 8. Sorry, W is an 8, L is equal to 3 and formula படி 8. So cancel பண்ணீங்க அப்படின்னா 3 into 3 equal to 9. So in terms of 9 kN meter. Okay. The point of contraflexure occurs in a fixed beam. சரியா? So point of contraflexure will be occur in a fixed beam. சரியா? Indeterminate structure தான் அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ அதனால fixed beam. அடுத்து, the value of the shear force at A for the simply supported beam AB of span 10 meter. So AB அப்படிங்கிறது 10 மீட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்டரில் வந்து 25 kN ஆக்ட் ஆகுது. சென்டரில் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே கிடையாது, W/2. சரியா? ஃபார்முலா. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 12.5 ஆச்சா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்லோப் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். கேண்டிலிவர் வித் கான்சன்ட்ரேட்டட் லோடு. சரியா? ஸோ WL ஸ்கொயர் பை 2E. ஓகேவா? UDL WL ஸ்கொயர் பை 6. ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்லோப். சரியா? டிஃப்ளெக்ஷன் கேட்கல. Simply supported beam with the concentrated load 16. ஓகே, அடுத்து வந்து UDL WL square by 24. ஓகேவா? ஸோ அதனால் இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஓகே, ஸோ match the following the expression of the slope deflection and select the correct answer using the code given. Flexural rigidity EI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஃபார் த பாயிண்ட் லோடு. சரியா? பாயிண்ட் லோடுக்கு வந்து என்ன வரும்? WL square by 2. சரியா? ஸோ டிஃப்ளெக்ஷன் ஃபார் த பாயிண்ட் லோட் அதுக்கு வந்து என்ன வச்சிருக்கோம்? WL ஸ்கொயர் பை 3EI. அடுத்து இது வரல எதுவுமே கேண்டிலிவருக்கு உள்ளது. ஓகே, ஸோ ஸ்லோப் ஃபார் த டோட்டல் ஆஃப் UDL ஆஃப் W. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா WL ஸ்கொயர் பை 6EI அண்ட் லாஸ்ட் ஒன் UDL டிஃப்ளெக்ஷன் WL கியூப் பை 8EI. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதுலையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவலாகவும் கொஸ்டின் ஃப்ரேம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னது? XX ஆக்சிஸ் YY IP is equal to IX plus IY. சரியா? ஸோ ஆன்சர் சி. அடுத்தது, angle of the inclination of the plane which body beginning to the remove of to move the down plane is called என்னதுன்னா angle of repose. சரிங்களா? இப்படி மூவ் ஆகுது, angle of என்னது? repose. The type of frictional force is developed between the matting the surfaces which is subjected to the external force and there the relative motion between them is called a dynamic friction. சரிங்களா? மோஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டு அப்படின்னாவே என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ல போயிடும்? நமக்கு டைனமிக் ஃப்ரிக்ஷன்ல போயிடும். ஓகேவா? அடுத்து, ஃப்ரிக்ஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை அ பாடி when that is rest. ரெஸ்ட்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரியா? ஸோ ரெஸ்ட்னா என்னது? ஸ்டாட்டிக். மோஷன் அப்படின்னு என்ன சொன்னேன்? மூவ்மெண்ட். சரியா? ஸோ மூவ்மெண்டா இருந்தால் அது டைனமிக். ஓகே, ஸோ the eccentricity of the ellipse is always less than 1. ஸோ eccentricity of ellipse is always என்னது? less than 1. இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கூடிய ஒன்று தான். சரியா? ஸோ if the sum of all the forces acting on your body is 0, the body may be equilibrium if provided forces is concurrent forces. சரியா? இந்த all the forces are equilibrium 0 அப்படின்னாவே அது என்னது? concurrent தான். எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தானே வரும். இது concurrent forces 0 center point. ஓகே, ஸோ அடுத்து SI unit for the force and energies respectively எல்லாருக்கும் தெரியும். force for the Newton and energies for the joules. அடுத்து, the product of the mass and the velocity of the body is known as momentum. Okay, so the single forces which have a same effect as the system of forces is called as resultant force. சின்ன சின்ன ஃபோர்ஸ்கள் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கக்கூடிய விசை வந்து என்னது? தொகுபையின் விசைன்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் வந்து என்னது? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, when the large forces acting on a very short amount of time causes a considerably a change in a particle momentum is called impulsive force. என்ன ஃபோர்ஸ்? impulsive force.
அடுத்து வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Young's modulus E, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி G, அடுத்து வந்து பல்க் மாடுலஸ் K, இதுக்கான ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ 9K டிவைட் பை 3K + C அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிக்கு பதிலாக வந்து நினச்சிருக்காங்க G கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்து வந்து லிமிட் ப்ரொபோஷனாலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் ஏ டைப் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, ஸோ அடுத்து டிஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை யூனிட் லோடு. சரிங்களா? ஸ்ப்ரிங்னு வந்துட்டாலும் அது என்னது தான், ஃப்ளெக்சிபிலிட்டி தான். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, ஃபார் த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் one of the following properties of the flexibility and stiffness matrix is that the element on a main diagonal is known as என்னது அப்படின்னா stiffness matrix must be positive. சரியா? மெயின் டயகனல் எலமெண்ட்ல உங்களுக்கு stiffness matrix எப்படி இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து stiffness matrix must be negative அப்படிங்கிறது மெயின் டயகனல் எலமெண்ட்ல நெகட்டிவ் உங்களுக்கு வராது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒன் ஆஃப் த flexibility matrix must be positive, இதுவும் கரெக்ட். சரிங்களா? stiffness and ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ நெகட்டிவ்ங்கிறது வராது. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிவன் ஸ்ட்ரக்சரில் இருந்துட்டு ஸ்டிஃப்னஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஏபி, ஸோ ஏங்கிறது பிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டில் இருக்கு இல்லையா, அப்போ 4EI. ஓகே, சரியா? ஏபி அடுத்து 4EI/L, அடுத்து சி வந்து ஹிஞ்சில் இருக்கு, அப்போ 3I/L எல்லாம் கேன்சல் ஆகி 4/3 கிடைக்கும். சரியா? அப்போ ஆன்சர் சி. அடுத்து செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கொயர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். எஸ். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஸ்கொயர் சிமெட்ரிக் மேட்ரிக். எக்ஸ். ரெண்டுமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்க போய் தான் நம்மளால அதை டிட்டர்மின் பண்ண முடியுது. ஓகேவா? அடுத்து கினமேட்டிக் இன்டிடெர்மினன்சி ஆஃப் த பீம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ இங்கே வந்து எத்தனை போர்ஸ் இருக்கும், நமக்கு 3 இருக்குமா. அடுத்து ரோலர் 1, அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 5. ஓகேவா? அடுத்தது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ டிராவல்ஸ் லைன், த லைன் பெர்பெண்டிகுலர் டு த மெரிடியன். பெர்பெண்டிகுலர் டு த மெரிடியன் அப்படிங்கிறது என்ன லைன், டிபார்ச்சர் லைன் தான் வரும். சரியா? டி. ஓகேவா? சரியா? ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஹவு மெனி டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி ஃபார் த ப்ராப்பர்டு கேண்டிலிவர். ஸோ ப்ராப்பர்டு கேண்டிலிவர் படத்தை வரீங்க, முடிஞ்சுதா? இங்கே 1, இங்கே வந்து என்னாச்சு 3, அப்போ 1 4, 4 - 3 = 1. சரியா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 1. ஓகேவா? ஸோ அடுத்து இஃப் த 3 hinged parabolic arch carrying a uniformly distributed load on the entire span, every section of the arches will be resist the compressive force. ஆர்ச்னாவே என்னதுதான், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், ரெசிஸ்ட் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான. அடுத்து பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கேட்குறாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமை பொறுத்த மாட்டிலும் எல்லாத்துலையுமே ஹிஞ்சடா இருக்கு. சரியா? ஹிஞ்சடா இருக்கும்போது அப்போ ஸ்ட்ரைட் லைன் வராது, அண்ட் மேக்ஸிமம் லோட் அட் சென்டரும் வராது. பட் இந்த டயக்ராம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ த ஆன்சர் இஸ் பி. சரியா? இந்த டயக்ராமும் வராது, ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல லோட் ஆக்ட் ஆகலை இங்கே வந்து போகிறதுக்கு. ஸோ அடுத்து வந்து என்ன, இன் ஸ்ட்ரக்சர் த கேபிள் வயர்ஸ் இஸ் யூஸ் டு ஜென்ரலி ஆஸ் எ டென்ஷன் மெம்பர். சரியா? ஸோ கேபிள் வயர் எதற்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டென்ஷன் மெம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்த ஷேப் ஆஃப் த கேபிள் இன் பேரபோலிக், இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். 3 hinged ஆர்ச்சுங்கிறது என்னது, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். 3 hinged ஆர்ச் வில் பி ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட் பிகாஸ் 3 பக்கம் ஹிஞ்சட் ஆயிடுது இல்லையா, 3 ஹிஞ்சட் ஆயிடுது. சரியா? ஸோ ஸ்டாட்டிக்கலி என்ன தான் வரும், நமக்கு டிட்டர்மினேட் தான் வரும். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 வரும். ஸோ ஈக்குவலைஸ் 0 ஆகிடும். சரியா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஆயிடும். ஸோ சென்ட்ரல் சேக் அண்ட் டிப் ஆஃப் த கேபிள் இஸ் வேரிஸ் ஃப்ரம் 110 to 115. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்த ஆர்ச்சஸ் ரெசிஸ்ட் டு த எக்ஸ்டர்னல் லோட் பை நார்மல் ஸ்ட்ரெஸ், ரேடியல் ஷியர் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். 3மே வரும். சரியா? நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேடியல் ஷியர் அண்ட் என்னது, பெண்டிங் மூமெண்ட். ஓகே, ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் நேச்சுரல் பீரியட் ஆஃப் வைப்ரேஷன் ஆர்சி ஃப்ரேம் பில்டிங் அஸ் பர் கோடு படி பார்க்கணும். ஸோ இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா 0.075 பவர் ஹெச் பவர் 0.75. ஓகே, ஸோ அதே ஃபண்டமெண்டல் கோடு வைப்ரேஷன் ஃபார் த ஸ்டீல் ஃப்ரேம்க்கு 0.085 ஹெச் பவர் 0.75. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபார் த டேம்டு வைப்ரேஷன் ஆஃப் SDOF. சரிங்களா? சிங்கிள் டேம் ஆஃப் ஃபோர்சிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன ஈக்குவேஷனா, இதெல்லாம் நம்ம டேரெக்டாக படிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ஸ் தான். mx plus kx = 0. ஓகே, ஸோ dash is the point through which the resultant of the restoring the forces of system is acted அப்படின்னா center of the stiffness. ஓகே, ஸோ ரீஸ்டோரிங் காரணம் யாருன்னா center of the stiffness. அடுத்து பாருங்க, the force diagram finding the forces in a members of stresses by a graphical method is suggested by a Maxwell. ஸோ Maxwell reciprocal theorem நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா.
அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் மெம்பர்னாவே நம்ம என்ன எடுத்துருவோம், ஒன்று விர்ச்சுவல் ஒர்க்கில் போயிடுவோம், இல்லைன்னா என்னது மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம் போயிடுவோம். சரியா? அடுத்தது ஸ்ட்ரக்சரல் மெம்பர் கேரிங் எ கம்ப்ரசிவ் லோட், இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெட். சரியா? கம்ப்ரசிவ் லோட் ஃபார் த ஸ்ட்ரெட். சரிங்களா? ஸோ கம்ப்ரசிவ்னாவே என்னது நமக்கு ஸ்ட்ரெட் தான் வரும். ஸோ அடுத்து the Taylor stability number curves are used to analyze the stability of slopes. The angle of shearing resistance used to the chart is known as mobilized angle. சரிங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்னாவே அங்கே ஆங்கிள் என்னவா தான் இருக்கும், நமக்கு மொபிலைஸ்டு ஆங்கிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சியர் ஸ்ட்ரென்த்தில் தான் வரும். சரியா? ஸோ அதனால் கொஸ்டின் வாசிக்கும் போதே அது எந்த ஆங்கிள் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நினைச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் நமக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கான ரிசல்ட் அண்டு இந்த பேட்சோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்பாங்க, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி. ஸோ மாணவர்கள், ரூரல் உள்ள மாணவர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் டேப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நோக்கம். ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்குவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நல்லா பண்ண மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ அதனால் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேட்சில் விருப்பமுள்ள மாணவர்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் கொடுக்கும் பொழுது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.